ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு பேக்கிங் எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி ரெடி ஆகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மீன் தொட்டியில் நிறையா அல்லிப்பூச்செடி, தாமரை செடியெல்லாம் நான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் அல்லின்னு சொல்கிறாங்க. ஒரு இலை மட்டும் கொண்டு வந்து போட்டேன். அது வேர் பிடிச்சி செடியாகி இப்போ நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோங்க. ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னு. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இந்தியாக்குள்ளே ஃப்ளைட்டில் போயிருக்கேன் ஒரு 4-5 முறை. ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2 மாதம் இருக்கும் வாங்கி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். அதுக்கான பேக்கிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் ஒன்று, எனக்கு ஒன்று, 2 பேத்துக்குமே பேக்கிங் ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணியிருக்கோம். இதில் வேறு எதுவுமே இல்லை. மீதி திங்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பெட்டு வழியாக பரப்பி வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் தான் இனிமேல் எடுத்து பேக்கிங் பண்ணணும். அப்படியே நீங்களும் வாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த டைம். அதாவது நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற சார்ஜர் வெளிநாட்டில் யூஸ் பண்ண முடியாதான். அது கூட எனக்கு தெரியவே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அடாப்டர், இன்டர்நேஷ்னல் சார்ஜர் கூட இருக்குது. நம்ம சார்ஜர் வாங்கிட்டு வந்தோம்னா மறுபடியும் நம்ம ஊருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் அடாப்டர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே இங்கே பாருங்கள், இதுலேயே போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா, USA, ஜப்பான், இந்த 3 கண்ட்ரிக்கும் இது யூஸ் பண்ணுறதான். தெரியுதா வீடியோவில்? US, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 3 இதுக்கும் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. பாருங்கள், இதான் ஓப்பன் பண்ணால் பின்னு இப்படி பட்டையாட்டம் இருக்குது. இது யூரோப்புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா UK, இது எஸ்பின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியலை. இதான் இது பின் லைட்டாக பட்டை மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பட்டை மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இந்தியா சார்ஜரும் கூட இதுலேயே இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் காட்டுறேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சார்ஜர் எல்லாமே வேறு வாங்கணும் அப்படின்னு. அந்த நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோங்கிறதுக்காக அந்த இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா என்னென்ன வாங்கணும்னு, அதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியாவில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குண்டு சார்ஜர். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து 3 பின் வர்றதும் அப்படியும் போட்டுக்கலாம். ஒருவேளை சார்ஜர் ஆடுச்சுன்னா இந்த 3 பின் வர மாதிரி எடுக்க முடியல என்னால். இதா இப்படி இதுவும் எடுத்துக்கலாம். ஆடலைன்னா இப்படி போட்டுக்கலாம். இது இந்தியாவில் யூஸ் பண்ணுறது. இப்போ சார்ஜர் வாங்கிட்டேன். சாரி, சார்ஜர் வாங்கல, இன்டர்நேஷ்னல் அடாப்டர் மட்டும் நான் வாங்கிட்டேன். இந்த அடாப்டர் இருந்தால் போதுமாம்மா, நம்மளோட சார்ஜரே கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள். இது 2ஆக வாங்கிட்டேன். எதுக்கும் அங்கே போய் ஒர்க் ஆகலைன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காது, தெரியாத ஊருக்கு போகிறோம். அதனால் கொஞ்சம் 2ஆகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடாப்டர் வாங்கிட்டேன். இந்த ட்ரிப்பில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 7 kg மட்டும்தான் அலௌடு ட்ரெஸ், அதாவது லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் போட்டோம். ரிட்டன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 kg என்னவோ போட்டுக்கலாம். நாங்கள் நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். சரி, போகும்போது ஏன் போடாட்டி நம்ம ரிட்டன் வரும்பொழுது போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ இது எல்லாமே வெயிட் போட்டு வச்சுட்டோம். ட்ராலி வெயிட்டே பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்துருச்சுங்க. ட்ராலி வெயிட்டே 2 கிலோ. ட்ரெஸ் வச்சோம்னா கரெக்டாக 6.800 கிராம் இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கரன்சி பார்க்கலாம் வாங்க. நான் ஊரை 40,000 ரூபாய் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கட்டு வழியை எடுத்து வைப்போம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, 40,000 ரூபா இவ்வளோதாங்க. சுகஸ்தி, எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை காசு வாங்கி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. ஐயோ, இது பொம்மை காசு இல்லைம்மா, இதுதான் அங்கே நாங்கள் போய் யூஸ் பண்ண போகிற காசு அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க, இது 1 ரூபாயா. அச்சோ, எங்கள் ஊரில் 1 ரூபாயெல்லாம் நாங்கள் தடை பண்ணி பல வருஷம் ஆச்சுப்பா, என்னப்பா 1 ரூபாயெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தது. அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்கே நிறைய நாட்டோட கரன்சி வச்சுருந்தாங்க. எல்லா கரன்சியும் கொடுங்க, நான் கையில் தொட்டாவது பார்க்குறேன். இது வரைக்கும் நான் தொட்டு கூட பார்த்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் எங்கே போகிறோம் அது இன்னும் சொல்லலை இல்லையா? மலேசியா போகிறோங்க. மலேசியாவோட கரன்சி 40,000 ரூபாய்க்கு மாற்றி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்தியன் கரன்சி கொஞ்சம் கொண்டு போகிறோம். தேவைன்னா அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், 1 ரூபா. இது எல்லாமே 1 ரூபா. அப்புறம் இது 10 ரூபா, 10 ரூபா. இது
5 ரூபா. 5 ரூபா. இது வந்து 50 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. நம்ம அங்கே மலேசியாவோட 1 ரூபி, இந்த 1 ரூபி நம்ம ஊரில் 21.50 ஏதோ சம்திங் அந்த மாதிரி. இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சா 21 ரூபா. அங்கே 1 ரூபா, இங்கே வந்து 21 ரூபா. இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. இன்னும் இந்த திங்ஸ் எல்லாம் பேக்கிங் மட்டும் பண்ணி எடுத்து வச்சோன்னா போதும். பாஸ்போர்ட் வந்தப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட் 2 பேர்த்தோடதும், ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும். என்ன கௌரி 2 பாஸ்போர்ட் மட்டும் காட்டுறீங்க, குட்டீஸோட பாஸ்போர்ட் எங்கே தானே கேட்குறீங்க. குட்டீஸ் வரலைங்க. அவங்க 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டே வந்து எடுக்கலை. அதனால் வந்து இந்த ட்ரிப் வந்து நானும் ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். அடுத்த ட்ரிப்க்கு எது போனோம்னா குட்டீஸை கூட்டி போய்க்கலாம் அப்படின்ட்டு. பாப்பா 2 பேரும் பொக்குன்னு போயிட்டாங்கன்னா லைட்டாக பொக்குன்னு தான் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் சரி ஓகேங்கம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த டைம் நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓகே வாங்கிட்டாங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ் மட்டும் பேக் பண்ணும். அப்படியே பாருங்களேன் ஒரு கிளான்ஸ். என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே புரியல. ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு தான் இருக்குது. எல்லாம் அந்த இடத்துல பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சா சரியாகும். நீ பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, பேக்கிங் வேலையெல்லாம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் டிங்கரிங் பஞ்சரிங் வேலையெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யலை. ஹேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். சரி போகிறதுக்கு முந்தின நாள் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு போய் ஹேர் கட்டிங், கொஞ்சம் ஐப்ரோ பண்ணுறது, அந்த வேலைகள் எல்லாம் பண்ணணும். பார்லரும் போகணும். பேக்கிங்கை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம். பேக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பை. ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறதால என்னென்ன வாங்கணும், எப்படி பேக் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியலை. இப்போ கொஞ்சம் பழகின மாதிரி ஃபீல் ஆகுது. பேக்கிங் வேலை எல்லாமே பண்ணி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்காக பார்லர் வந்து வந்துட்டேன். நிறைய பேர் என்ன இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க, ஸ்டோரி போடுறீங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறீங்க, லாங் வீடியோ போட மாட்டிங்களா, போடுங்கன்னு கேட்கவே ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் கடுப்பே ஆயிட்டீங்க. லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பேசின அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்து பேசியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இங்கேயே இந்தியாவில் இருக்கும் பொழுதே பண்ணிட்டேன். சரி வீடியோ வந்து ஃப்ளைட்டில் போகும் பொழுது எடிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவெல்லாம் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காமல் இருந்தது. சரி அங்கே மலேசியா போயிட்டு டைம் இருந்ததுன்னா எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் சுத்தமாக இல்லைங்க. ஊர் சுற்றி பார்க்குறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே டைம் வந்து சரியாக போயிடுச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணி இப்போ வாய்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் இந்தியாவே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து லைவ் பண்ணுறேன். நிறைய பேர் நாங்கள் போயிட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்க, அது இல்லாமல் ஆக்சசரிஸ் எங்கே வாங்கினீங்க, பேக் எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன் தான். இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே பாதி ஆன்லைன் பாதி ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப அதிகமான காஸ்ட் எல்லாம் இல்லைங்க. வெறும் 300 ரூபாயிலிருந்து கூட இன்டர்நேஷ்னல் ட்ரிப்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வாங்கினேன். அது எல்லாமே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பாப்பா 2 பேர்த்தையும் ஏன் வந்து கூட்டிகிட்டு போகலைன்னு கேட்டிருந்தீங்க. பாப்பா 2 பேர்த்துக்கும் பாஸ்போர்ட் வந்து எடுக்கவே இல்லை. எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் எடுத்திருந்தோம். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து போகிறதுக்கு. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பினோம். முடிஞ்சிருந்தா பாப்பா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்களே போகிறோம். எப்படி இருக்கும், என்ன சுச்சுவேஷன் அங்கே அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு வந்து போகிறோம். சரி அதனால் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் போவோம். அடுத்த டைம் வந்து ஓகேனா நம்ம பாப்பா 2த்தையும் கூட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புனது. ஆனால் பாப்பா 2 பேருமே ஓகேன்ட்டாங்க. நானும் அப்பாவும் போயிட்டு வரோம், நீங்கள் வந்து அடுத்த டைம் வந்து போனோம்னா போகலாமாடா அப்படின்னு கேட்டதுக்கு சரிங்கம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு 2 பேரும் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிட்டோம். தெரியாத இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பாப்பா 2 பேர்த்தையும் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம். டைரெக்டாக அம்மா வீட்டில் வந்து ஸ்கூல் வேன் ஏறிப்பாங்க, ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ரிட்டன் வந்து இங்கே வந்துடுவாங்க. அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆஃபீஸ் பிள்ளைங்க ஆஃபீஸ் வந்து எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி வேலைகள் வந்து பார்த்துடுவாங்க. அவங்கள அது போல் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு தான் கிளம்பணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 11 மணி போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுங்க. திருச்சியிலேருந்து புக் பண்ணியிருந்தோம். திருச்சி டு மலேசியா வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து எத்தனை நாள் ட்ரிப்புனா 4 பகல் 3 நைட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 12 மணிக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ளைட் வந்து ஏறிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் டைமுக்கு 12 மணிக்கு ஃப்ளைட் ஏறிடுறோம். அந்த ஊர் டைமுக்கு 6 மணிக்கு ஃப்ளைட் வந்து ரீச் ஆகிடும். ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிறது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், மொத்தம் 4 நாளுங்க, 3 நைட்டு.
புதன்கிழமை நைட்டு 8 மணிக்கு எங்களுக்கு அங்கே வந்து ரிட்டன் ஃப்ளைட்டு. 8 மணிக்கு ஏறினோம்னா நம்ம ஊர் டைமுக்கு 11 மணிக்கு இங்கே வந்து நம்ம வந்து லேண்ட் ஆயிடுவோம். 4 நாள் 3 பகலுங்க. இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 4 பகல் 3 நைட்டுக்கு 15,000 ரூபா ஆச்சுங்க. ஒருத்தருக்கு பர் ஹெட்டுக்கு 15,000. இதில் வந்து நமக்கு ரூம் வந்து கொடுத்துருவாங்க. எந்தெந்த இடங்கள் வந்து சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த இடங்கள் ஃபுல்லாகவே சுற்றி காட்டிடுவாங்க. ஏர்போர்ட்லேருந்தே நம்மளை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ரிட்டன் ஏர்போர்ட்லேருந்தே நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து ரூம்லேருந்து விட்டுருவாங்க. இது இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துடும். அதாவது காலையில் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. மதிய சாப்பாடும் நைட் சாப்பாடும் நமக்கு வந்து வராது. அது வந்து நம்ம வந்து கடைகளில் ஓனாக நம்மளோட அமௌண்ட்டில் வந்து சாப்பிட்டுக்கணும். ஆனால் மலேசியா இப்போ நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படிங்காட்டி நான் வந்து சொல்கிறேன், மலேசியாவில் ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லி கிடையாது. அதாவது அந்த ஊர் காசு வந்து ரிங்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ரிங்கட்டுக்கே சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதெல்லாம் வந்து கிடைக்குது. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட் வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லி வந்து கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மலேசியாவில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு 4 பகல் 3 நைட்டுக்கு 15,000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஃப்ளைட் டிக்கெட் வந்து இதில் வந்து வராது. ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15,500 வந்துச்சு எங்களுக்கு பர் ஹெட்டுக்கு. போயிட்டு ரிட்டன் வரதுக்கு ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து 15,500 வந்துச்சு. இது வந்து நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் புக் பண்ணால் தான் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு இந்த அமௌண்ட்டு தான் வந்துச்சு. இப்போ வந்து பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு 15,000, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு ஒரு 15,500, ஒரு 30,000 31,000 வந்துச்சு. நிறையா பேர் இன்டர்நேஷ்னலே போயிட்டீங்களா, எவ்வளோ காசு செலவு பண்ணீங்க, அவ்வளோ காசு இருக்குதா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுனா கண்டிப்பாக வந்து அதாவது காஷ்மீர், மணாலி அந்த மாதிரி எல்லாம் தூரம் போனோம்னா கண்டிப்பாக அமௌண்ட் அதிகமாக வரும் இல்லைங்களா. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவுக்குள்ளே நம்ம டூர் போய் நமக்கு வர்ற காசை விட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து போகிற காசு வந்து கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னோடய அனுபவத்துலேயும் நான் வந்து சொல்கிறேன், இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறத விட வெளிநாடு நம்ம ட்ராவல் பண்ணாவே அமௌண்ட் வந்து கம்மி தான். இப்போ வந்து நாங்கள் டொமஸ்டிக் ஆல்ரெடி நாங்கள் நிறையா முறை போயிருக்கோம், ஒரு 4-5 முறை போயிருக்கோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம சூரத் போகிறதுக்கே 15,000 ரூபா ஃப்ளைட் சார்ஜ் வந்து வருது. அதுக்கு மலேசியா போகிறதுக்கே 15,000 தான். ஸோ நம்ம மலேசியாவே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா ஆச்சு. அது இல்லாமல் நம்மளோட செலவு, நம்ம போய் அங்கே ஃபுட்டு அதிகமாக எக்ஸ்பென்சிவாக சாப்பிட்றதாகட்டும், நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணிக்கிறது. பேக்கேஜில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்க்கு 3 நைட்டு 4 பகல் வந்து கூட்டி போனாங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. இது வந்து நாங்கள் வந்து அந்த இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம், நாங்கள் போயிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் உங்கள்கிட்டயே ரெஃபர் பண்ணுறேன். நாங்கள் புக் பண்ணது சில் மெமரிஸ் ஹாலிடே பிளானர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நிஜமாக நாங்கள் வந்து இவங்க இதில் பார்த்தோம், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக கைட் பண்ணாங்க. சில பேஜில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெளிநாடெல்லாம் போகிறோன்னு புக் பண்ணோம்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு விட்டுருவாங்க, பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. எங்கள் கூடையே வந்தாங்க. திருச்சி ஏர்போர்ட் நாங்கள் போனப்போ எங்கள் கூடையே வந்து ஒரு கைடு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்லங்காட்டி எங்களை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, ரிட்டன் கூட்டிகிட்டு வர்றதுலேருந்துன்னு எல்லாமே பண்ணாங்க. ஹோட்டல் ரூமில் எங்களோட ஸ்டே பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் எங்கேயாவது தனியாக நாங்கள் போய் பார்க்கணுன்னாலும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்க. சில் மெமரிஸில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணி போனோம். அவங்க நம்பர் வேணால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து ஒரு 15,000 ரூபாயிலிருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்குமே பண்ணுறாங்க. தாய்லாந்து, துபாய், அப்புறம் மலேசியா, அந்த மாதிரி எல்லா ஊரும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துன்னா நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னாலும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலைகளுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் கம்மியான காசில் போயிட்டு வரணும், நம்ம கூடயே ஒரு கைடு வந்து எல்லா இடத்தையும் நம்ம ஊருக்காரங்களையும் வந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சில் மெமரிஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து குரூப் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலேசியா போன டைமிங்கில் எங்கள்
எங்கள் கூட ஒரு 15 பேர் வந்தாங்க. 15 பேரும் நம்ம ஊருக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ ஒரு குரூப்பாக போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து எப்படி சொல்கிறது, தனியாக பொறுக்கிறோம், வேற ஒரு நாட்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஃபீல் இல்லை. நிறைய பேர் நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக வந்து இருந்தது. குரூப் டூர் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக கப்புள் டூர் அந்த மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பேக்கிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு, எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. அம்மா அப்பா வந்து பாப்பா 2 பேத்தையும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. ஹஸ்பண்டோட அத்தை வந்து இருக்காங்க. அவங்க வந்து மாமாவுக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்துடுவாங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு ஆகி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பிள்ளைங்களே சாப்பாடு செஞ்சு வீட்டில் குக்கரில் அரைச்சி வச்சு சாப்பாடு வந்து நாய்க்கு பூனைக்கெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி வச்சிட்டோம். நாய்க்குட்டி பூனைக்குட்டி, மாமாவுக்கு சாப்பாடு, பாப்பா 2 பேத்தையும் பார்த்துக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆஃபீஸ் பிள்ளைங்க நாங்கள் வந்து வெளியில் போயிட்டாலும் ஆஃபீஸ் வந்து எப்பவும் போல் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு ஆஃபீஸ் பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது இல்லாமல் பசங்க வந்து க்ளீனிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அதுவும் பசங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி வச்சுட்டு அத்தனை ஏற்பாடுகளும் இந்த ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆச்சு. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். பாப்பா 2 பேரும் தான் கிளம்பும் பொழுது லைட்டாக பக்குன்னு போயிட்டாங்க. அப்படியே ஹேக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரெட் டாக்ஸி வந்து புக் பண்ணிட்டோம் திருச்சி வந்து போகிறதுக்காக. அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு டீ காஃபி குடிக்கணுன்னாங்க. எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து கிளம்பிட்டோம். என்னோடய ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அதாவது எந்த ஒரு டிரான்ஸ்பரண்டாகவும் தெரியலை, நீட்டாக இருக்குது, எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி எந்தெந்த ட்ரெஸ் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேனுங்க. எல்லாமே ரீசனபிள் ரேட் தான், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வாங்கினேன். அடுத்த வீடியோஸில் வந்து நான் காமிக்கிறேன். ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் வந்து நிறுத்தியாச்சு. ஹஸ்பண்ட் 2 பரோட்டா வாங்கிட்டாங்க, நான் வந்து 2 சப்பாத்தி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாமிட்டிங் வந்து வந்துடும். அதாவது ஏசியில் இருந்தாவே எனக்கு வந்து வாமிட் வந்துடும். ஏசி காரில் வந்தாலும் வாமிட் வந்துடும். ஏசி ஃப்ளைட்லேயும் போக போகிறோம், டேக் ஆஃப் ஆகும், அதனால் வாமிட் வந்துருக்காங்க. 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு திருச்சி ஏர்போர்ட் வந்து வந்துட்டோம். திருச்சி ஏர்போர்ட் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ரொம்ப பெரிய ஏர்போர்ட்னெலாம் சொல்ல முடியலை. சூரத்தில் இருந்த மாதிரி, சென்னையில் இருந்த மாதிரி, கோயம்புத்தூரில் இருந்த மாதிரி ரொம்ப பெருசு நல்லா சொல்ல முடியல. நான் இந்த 3 ஏர்போர்ட் மட்டும் தான் போயிருக்கேன். சின்ன ஏர்போர்ட் தான், பட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. திருச்சி ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12:10க்கு வந்து ஃப்ளைட்டு ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் வந்து ஒரு 7:30-8 மணி அப்படிங்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கும் பொழுது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம், எதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இமிக்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருந்தது. எதுக்காக போகிறீங்க, எவ்வளோ கரன்சி கொண்டு போகிறீங்க, எங்கே தங்குறீங்க, நீங்கள் நம்ம நாட்டு கரன்சி எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டு கரன்சி எவ்வளோ கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. தமிழில் வந்து பேசினாங்கன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசினாங்க. எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் ஃப்ளூயண்ட்டாக வராது. அப்படியே ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தக்கா புக்காடு பேசி பதில் சொல்லி இமிக்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஒரு ட்ரிப், அதாவது ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னாவே இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், சார்ஜரு, பவர் பேங்கு, ஹெட்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு, பெல்ட்டு, இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுடுங்க. டக்குன்னு அதை பூரா எடுத்து அப்படியே காமிச்சிட்டு அவங்ககிட்ட அந்த இதில் இதாக்கி வரும் இல்லைங்களா, அதில் காமிச்சிட்டு அப்படியே நாம் வந்து கிளம்பிக்கலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததையுமே ஒரு ஃபீல் கொடுத்தது பாருங்கள். இந்த டிராயிங்கை பார்த்ததையும் பெருமாள் அடேங்கப்பா நம்மால் எங்கடா எங்கே இருக்காரே ஏழுமலையானேன்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பதி ஏழுமலையான் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு. இங்கே வந்ததையும் அப்படியே இந்த தசாவதாரம் இந்த பார்த்ததையுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ அதாவது டொமஸ்டிக்கில் நான் வந்து ஃப்ளைட்டில் போனப்போவெல்லாம் எந்த பயமும் இல்லை, அப்போ எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே நடக்கலை. பட் இந்த டைம் அந்த குஜராத்தில் நடந்தது இல்லைங்களா, அந்த யூகே ஃப்ளைட், அதை பார்த்ததையும் கொஞ்சம் பயம்தான் எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கே. இங்கே வந்து அப்படியே இந்த ஏழுமலையானை பார்த்ததையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரிலாக்ஸ்டாக இருந்தது. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டோம். கேட் 6ல் வந்து எங்களுக்கு இது வந்து கொடுத்துருந்தாங்க. கேட் 6க்கும் பக்கத்துலேயே இருக்கிற வெயிட்டிங் ஏரியாவில் வந்து உட்காந்துக்கிட்டோம்.
ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வந்து உக்காந்துக்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே உக்காந்தது எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உக்காந்துக்கிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃபோன்ல எல்லாம் கொஞ்சம் சார்ஜரெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டோம். நைட்டு 12 மணிக்கு தான் ஃப்ளைட்டுங்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வந்துருச்சு. அப்படியே தலையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து அங்கேயும் போய் நம்ம படுக்கிறேன்னா படுத்துக்கலாம். சித்த நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்னால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கிறேனுங்க, என்னை நீங்கள் அப்படியே கொஞ்சம் எழுப்பிவிடுங்க டைம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சித்த நேரம் போய் படுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் போல் தூங்கிட்டேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாமா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு போய் பார்த்தோம். ரேட்டை பாருங்கள், ரேட்டை பார்த்ததையும் தெரிச்சுக்கிட்டு ஒடியாந்தவ தான் நான். அடேங்கப்பா வேண்டாண்டா எதுவும் அப்படின்ட்டு ஒடியாந்துட்டேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ரேட்டுன்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே இவ்வளோ ரேட்டு, ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கொஞ்சம் கம்மி தான். பட் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து ரேட்டை பார்த்ததையுமே கம்முன்னு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து கிளம்பி வரதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். 12:10க்கு ஃப்ளைட் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஆனால் அப்படி இல்லை, 12:40 கிட்ட தான் வந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிடுச்சு. ஃப்ளைட்டில் வந்தாச்சு. மணி வந்து 12:34. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 12:40 போது ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க. இந்த டைம் நான் ஃப்ளைட்டில் போகும் பொழுது பயந்த மாதிரி வேறு எந்த டைமுமே பயப்படலைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பயமாக இருந்தது. உண்மையாக சொன்னால் அந்த குஜராத் இன்சிடெண்ட் தான். சரி, ஒரு டைம் அப்படி நடந்தங்காட்டி இன்னும் கொஞ்சம் நார்மலாகவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மனசை நானே திடப்படுத்திக்கிட்டு உக்காந்துருந்தேன். 12:40 ஃப்ளைட் எடுத்தாங்க. ஒரு 2 மணிங்கும் பொழுது நான் ஃப்ளைட்டில் வந்து அப்படியே தூங்கிட்டேன். 2 மணிக்கு தூங்கிட்டு முழிச்சு பார்த்தோம்னா என் கையில் இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் ஒரு டைம் வந்து சொல்லுது, இந்தியா டைம் வந்து சொல்லுது. என் கையில் இருக்கிற என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் டைமுக்கு அப்படியே அப்டேட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத அப்படியே ஒரிஜினல் ஆடியோவோட விடுறேன். அப்படிங்க பாருங்கள். எங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத ஒரிஜினல் ஆடியோவோட எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என் மூஞ்சியில் இருக்கிற பயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ளைட்குள்ளே. காதெல்லாம் அப்படியே கப்புன்னு அடைச்சிக்கும். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். அந்த சிக்கன் பிரியாணி இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு அப்படின்னு இருந்தது. அங்கே பாருங்கள் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வறுத்து போட்டிருக்காங்க. என்னடா பிரியாணி இது, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கடா நான் எப்படி பிரியாணி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சித்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தூங்கிட்டேன். ஃப்ளைட் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். கண்ணை பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபுட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்டாங்க, எந்திரி ஃபுட் வந்துருச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி வந்து வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இல்லை. சரி சாப்பிட்டா போதும், ஏதோ வயிறு நம்புனா போதும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிடும் பொழுது டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2-2:30 இருக்கும். நடு வானத்தில் 2:30 மணிக்கு சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இந்தியாவிலையும் இல்லை, மலேசியாவிலையும் இல்லை, 2க்கும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது.
ஒரு 2:45 அப்படிங்கும்பொழுது இந்தியன் டைமுக்கு ஒரு 2:45 அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு. படுத்து அப்படியே நல்லா நான் வந்து தூங்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஹஸ்பண்டை சித்த நேரம் தான் இப்படி படுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருந்தவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. வேற ஒரு ஷீட் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பஸ்லேயெல்லாம் படுத்துங்குவாங்க இல்லைங்களா, அதே போல் பஸ்ஸில் படுத்துங்கிற மாதிரி படுத்துங்கிட்டார். என் மடியில் தலையை வச்சு 2 சீட்லேயும் காலை நீட்டி விட்டு தூங்கிட்டார். தூங்கிட்டு எழுந்து பார்த்தா இந்த வியூ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்படியே நீங்களும் பாருங்கள் இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு. கீழே வந்து கடல், இது வந்து கடல் தான் நினைக்கிறேன். பாதி கடல் வந்து தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தரை வந்து தெரியுது. ஃப்ளைட்டில் ஒரு மணி நேரம் கழித்து என்ன சொன்னாங்கன்னா, கடல் மேலே வந்து நம்ம போய்கிட்டுருக்கோம். ஒரு மாதிரி காற்று வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால் எல்லோரும் சீட் பெல்ட்டை மறுபடியும் போட்டுக்கோங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாது. அதனால் சீட் பெல்ட் வந்து போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது எனக்கெல்லாம் ஜர்க் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே பயந்துக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்படி தான் இருந்தது. இப்போ டைம் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து மொபைல் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. மலேசியன் டைமுக்கு 7 மணி காட்டுது. என் ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாருங்கள் 4:30, அதாவது நம்ம ஊர் டைமு 4:30 வந்து காட்டுது. இது வேறு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணால் அது ஒரு 2 செகண்டில் ஆஃப் ஆகிடுது. இந்த ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. ரெண்டையும் ஒட்டுக்கா வீடியோ எடுக்கவே முடியல. இதுக்கே எனக்கு பெரிய போராட்டமாக இருந்த மாதிரி இருந்தது. 2 டைமிங் ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டைமே இருக்கிற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். மலேசியன் டைம் வந்து மாற்றலை, அப்படியே விட்டுட்டேன். நம்ம ஊரில் என்ன டைம் இருக்குது, பிள்ளைங்கிட்டெல்லாம் ஃபோன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். மலேசியாவில் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். இந்த ஜன்னல் வழியாக ஏர் ஏஷியா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ்டா செல்லக்குட்டி, பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்படின்னு இருந்தது. மலேசியாவில் வந்து வந்துட்டேங்க. இனி மலேசியா ட்ரிப் வந்து எப்படி இருந்தது, எங்கெங்கெல்லாம் போனோம், அப்புறம் அந்த நீங்கள் கேட்ட ட்ரெஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் வந்து போடுறேன். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஃப்ளைட்டில் பறக்கணும், வெளிநாடு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். உங்களுக்கும் அந்த ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றிக்கிங்க. எவ்வளோ தான் நம்ம காசு சேர்த்து வச்சாலும் அதை வந்து நம்ம எவ்வளோ காசு இருந்தாலும் அதை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப் 4 நாள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க.